ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம நீர் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நீர் உருண்டையை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், நைட் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இந்த நீர் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இட்லி அரிசியை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 5020 இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை பச்சரிசிலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மல் இட்லி அரிசியும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பச்சரிசியும் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. நான் 5 கப்பு எடுத்திருக்கேன். என்னோடய 1 கப்பு 200 கிராம் பிடிக்கும். ஸோ நான் 5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் மாவு உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வானிலையில் போட்டு மாவை வதக்கினீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் சில்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 5 கப்பு ரைஸுக்கு 1 ஃபுல் தேங்காய் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இது காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காரம் கொஞ்சம் வேணுங்கிறவங்க 6 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு தாளிச்சுக்கலாம். மிளகாய் வத்தலையும் போட்டுக்கலாம். இப்போ தாளித்ததை இந்த மாவில் நம்ம இப்போ கொட்டிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சில்லையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விடணும். தேங்காய் சில்லு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் இந்த மாதிரி கிள்ளி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உருண்டையாக உருட்டினோம்னா மாவு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தமாக தெரியும். இந்த மாதிரி கிள்ளி வச்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை நீங்கள் இட்லி கொப்பரையில் வச்சு நார்மலாக 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான நீர் உருண்டை எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.